தோத்துட்டேன், எவ்வளோ கவலை இருக்கும். எல்லா ஸ்வீப் அடிச்சுட்டு அதெல்லாம் கோயில் மாதிரி ஒரு தலைமைக்கு வந்தால் ஒரு மோதல் பார்த்தா அவங்க என்னத்தை உங்களுக்கு தெரியுது. ஒரு அமைச்சர் வந்து இப்போ நான் வரேன்னா, நான் ஒரு அமைச்சராக இருந்தேனோ, நான் ஒரு எம்எல்ஏ ஆனாலோ மக்களை மதிக்கணும். ஃபஸ்ட்டு மக்களை மதிக்கணும். மக்கள் இப்போ என்னுடைய டிவிகே தொண்டர்களுக்கெல்லாம் நான் ஜெயிக்க காலையில் மீட்டிங்க்கு நேற்று மீட்டிங் போகும்போது சொன்னேன், நீங்கள் ஜெயிச்சு வந்தவருக்கு கூட திமுககாரன் அடிக்கிறதோ சண்டை போடுறதோ இருந்தால் நான் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் சொல்லிவிட்டு, தொகுதிக்குள்ளே போனாலும் ஹெல்மெட் போட்டு போடணும், குடிச்சு வண்டி ஓட்டக்கூடாது. நான் இந்த மாதிரிலாம் சொல்லி தான் என் பசங்களை ஒரு மாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு 2000-3000 பேர் ஆர்த்தி எடுத்தாங்க. எனக்கு இல்லை, தளபதிக்காக என்னை எடுத்தாங்க. ஒருத்தரை கூட ஒரு 10 ரூபா கூட நான் போடல. ரூபா கொடுத்து அந்த வாங்குகிற ஒரு ஆசீர்வாதமோ வாங்குகிற ஆர்த்தியோ நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எங்கள் தலைவர். அதே மாதிரி தான் நானும் ஒரு பைசா யாரும் கொடுக்கல. எல்லோரும் வந்தோம் போனோம், எலெக்ஷன் பண்ணி நல்லது பண்ணணுன்றதுக்காக வந்தோம். நாங்கள் செலவு தொழில் கிடையாது, இது பணத்தை போட்டு பணம் எடுக்க வர்றவங்க தான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் அதுக்காக வராதனால நேர்மையாக சிம்பிளாக செஞ்சோம். அப்படிப்பட்ட அமைச்சர் என் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து என்னை கொண்டுடுவேன்னு சொல்லி அப்படி பண்ணாங்க. அதுக்கு இன்னி வரைக்கும் மோட்டாவாக போடலாம், கம்ப்ளைண்ட்டு அங்கே கொடுத்துருக்கேன் ஆர்ஓக்கில், இன்னி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. இதுதான் அப்படி இருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. எங்கள் கட்சிக்காரங்களே தப்பு பண்ணாலும் எஃப்ஐஆர் போடுவோம். எஃப்ஐஆர் போட வைக்கிறது தான் என் தலைவர், என் தளபதி. கட்சி ஆஃபீஸ் கட்சி ஆஃபீஸ் வந்துட்டு அதனால் வந்து அவங்க வந்து கீழ் லெவலில் எங்களுக்கு எலெக்ஷன் போதே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஊர்வலம் வரும்போது மேலேருந்து போட்டு வீடியோ எடுத்துட்டு அதை வந்து ஸ்லோவாக ப்ளோ பண்ணி பார்த்து அந்த ஃபேஸை பார்த்துட்டு அந்த ஃபேஸை யாருன்னு போய் அவங்க அம்மா அப்பா மிரட்டுறது, பையனை மிரட்டுறது, இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒரு வீட்டுள்ளே போய் கத்தி எடுத்து கெட்ட வார்த்தையில் பேசி நாளைக்கு டிவி கேட்கறியான்னு சொல்லி மிரட்டி அந்த பையன் நாள்லேருந்து வரல. நிறைய பேர் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 1000-1500 பேர் இருப்பாங்க. அப்படியே குறையுது, 50-50 குறையுது. இப்படி ஒவ்வொன்றா மிரட்டி குறைக்கிறார். குறைச்சாலும் நான் வந்து நீங்கள் தோத்துட்டீங்கன்ற ஒரு பயத்தை கொடுத்துட்டோம்ல. நீ இவ்வளோ ஆடு பண்ணி ஜெயிச்சிட்டேன்றது கிடையாது, எப்படி ஜெயிச்சான்றது தான் முக்கியம். நான் எக்ஸாம் எழுதுகிறேன், ஒரு பிட் அடித்தோ உங்களை பார்த்துட்டோ எழுதி பாஸ் பண்ணால் அது என்ன தான் டிகிரி போட்டால் வேல்யூ இருக்குமா? நாலேஜ் வேணும்ல. எவ்வளோ நாள் நீங்கள் எழுதி கொடுக்குற கவிதையை நான் மேடையில் படித்து கவிஞர்னு சொல்ல முடியும்? ஒரு நாள் தனியாக மாட்டிகிட்டு எழுதி கொடுக்க ஆள் இல்லைன்னு நான் மாட்டிப்பேன். அதுதான் சேகர் பாபு. இப்போ நான் வந்து அவருக்கு இனிமேல் தான் ஆரம்பம். அவர் ஒரு சர்க்கிள் 25 வருஷம் வாழ்ந்து ஒரு சர்க்கிள் டவுன் வரும், சக்கரம் எப்பயுமே வாழ்க்கையில். அவருக்கு வந்து என்னை போட்டுருவேன்னு சொன்னார் இல்லையா, அதை நான் விடவே மாட்டேன். அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டே தான் இருக்கும். லீடிங்கில் போய்கிட்டு இருக்கீங்க, தலைமை அலுவலகத்துக்கு வந்துருக்கீங்க. ஆமாம், தலைவர் வர சொல்லியிருக்காரு. அவர் எப்போ வராரு? தலைவர் வர சொல்லி என்னங்க மன்றங்க, எங்கள் வீடுங்க, ஏன் வீட்டில் என் பொண்டாட்டி வர சொல்லிச்சான்னு கேட்குற மாதிரி இருக்குது. தலைவருங்க எங்களுக்கு. அதில் எப்போ வேணா வருவோம், எப்போ வேணா பார்ப்போம். தோத்துட்டேன், எவ்வளோ கவலை இருக்கும். எல்லா ஸ்வீப் அடிச்சுட்டு அதெல்லாம் கோயில் மாதிரி ஒரு தலைமைக்கு வந்தால் ஒரு உள்ளே போய் பார்த்து போனால் ஒரு நிம்மதிக்காக வந்துட்டு போகிறேன். வேறு எதுவும் நன்றிண்ணே. ஆனால் 16 தொகுதியில் 14 தொகுதி முன்னிலையில் இருக்கிற அப்படின்னும் போது எவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் சார். நான் கூட அங்கே லீடிங்கில் தான் இருந்தேன். 1500-1800 ரோட் லீடிங்கில் வந்தேன். சரி, ஒரு ஆள் நம்ம வந்துட்டோம் தான் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் அந்த 10,000 ரோடு சேர்த்தது அப்படியே வருது. ஒவ்வொரு பூத்துக்கு 50 பேர் சார், 192 பூத்து. ஒரு பூத்துக்கு 50 பேர் சேர்க்க சொல்லி ஆளுங்க லேடிஸ், அதுவும் ஜென்ட்ஸ் இருந்தால் கூட கள்ள ஓட்டில் தடுத்துருவாங்கன்னு சொல்லி லேடிஸை வர வச்சு போட்டார். ஓட்டர் ஐடி ரெக்கார்டரை நாங்களே பார்த்தா கூட தடுக்க முடியாது. ஒரு அதான் சொல்கிற விஞ்ஞான ஊழல் பண்ணுறவங்க தான் திமுக. இந்த விஞ்ஞான ஊழல் பண்ணியிருக்காங்க. அதுவும் இதே நான் பேசலாமான்னு தெரியல, மாற்று கட்சியே பேசுகிறேன். இல்லை சார், என்ன சார் சட்ட ரீதியாக போட்டால் 5 வருஷம் முடிஞ்சிடும். 5 வருஷம் முடிஞ்சு அடுத்த இதுக்கு தான் வரும். அதனால் மக்களுக்கு தெரியறதுக்காக நீங்கள் கேட்டதுனால நானாக ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு கொடுக்கல. எனக்கு அந்த அவசியமும் கிடையாது. தோத்தாருன்னா தோற்றது தான். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சார், தோற்ற பிறகு ஒருத்தர் குறை சொல்கிறது தப்பு. ஆனால் இவர் பண்ணது அராஜகம். அது மக்களுக்கும் உங்களுக்கு தெரியணும், அந்த தொகுதி மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொன்னேன். நீங்கள் கேட்கறனால சொன்னீங்க. வேறு சார், இதெல்லாம் தலைவர் முடிவு எடுக்க வேண்டியது, தளபதி முடிக்க வேண்டியது, பொதுச் செயலாளர் முடிக்க வேண்டியது. அவங்களாம் முடிக்கிறது எங்களை கேட்காது. என் தொகுதியை பற்றி கேட்டீங்க, சொல்லிட்டேன். நன்றி.